கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகுறீங்களா? வாங்க இந்தியாவின் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பத்தி சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற ஒரு ட்ராப் கொஸ்டின். இதுக்கு பதில் நோ. இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ்னு ஒன்னு கிடையவே கிடையாது. இது ஒரு காமன் மிஸ்டேக். சரியான தகவல். நம்ம கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் 17ல ஆர்டிகல்ஸ் 343 இருந்து 351 வரை இருக்கு. அதுல ஆர்டிகல் 343 நம்ம யூனியன் கவர்மெண்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் பத்தி தெளிவா சொல்லுது. ஸோ இந்தி தான் அஃபிஷியல் லாங்குவேஜ், அதுவும் தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல. நியூமரல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபார்ம் தான். அப்போ இங்கிலீஷோட நிலைமை என்ன? அது எப்படி இன்னமும் பயன்பாட்டில் இருக்கு? அதுக்கு தான் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963 இருக்கு. இதன்படி ஹிந்தியோட சேர்த்து இங்கிலீஷையும் யூஸ் பண்ணலாம். இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இங்கிலீஷ் பயன்பாட்டை நிறுத்த எந்த ஒரு டெட்லைனும் இந்த ஆக்ட்ல இல்ல. சரி, இது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ ஸ்டேட்ஸுக்கு ஆர்டிகல் 345 ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்க மொழியை தேர்ந்தெடுக்க அதிகாரம் கொடுக்குது. ஆனா சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹை கோர்ட்ஸ்ல எல்லா ப்ரொசீடிங்ஸும் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும்னு ஆர்டிகல் 348 சொல்லுது. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் மட்டும் இல்ல, நம்ம கான்ஸ்டிடியூஷன் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கும் சில முக்கியமான பாதுகாப்புகளை கொடுக்குது. ஆர்டிகிள் 350A தாய்மொழியில பிரைமரி எஜுகேஷனை கேரண்டி பண்ணுது. 350B அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆபீசரையும் நியமிக்குது. இது மட்டும் இல்லாம ஆர்டிகிள் 351 ஹிந்தி மொழியை பரப்பி அதை வளர்க்கணும்னு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுது. மொழிகளை பாதுகாக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட 8th ஷெட்யூல். இப்போதைக்கு இந்த ஷெட்யூல்ல மொத்தம் 22 மொழிகள் இருக்கு. ஆரம்பத்துல இதுல 14 மொழிகள் தான் இருந்துச்சு. அப்புறமா அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமா இப்போ 22 ஆகியிருக்கு. ஓகே, எக்ஸாம்ல தப்பு பண்ணாம இருக்க நாம பார்த்த முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடலாம். இந்த 4 பாயிண்ட்ஸை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் லாங்குவேஜ் இல்ல, இங்கிலீஷ் தொடரும், கோர்ட்ல இங்கிலீஷ், 8th ஷெட்யூல்ல 22 மொழிகள். இந்த விளக்கம் உங்க ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.